வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான மலையாள திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பேர் நேரு. நேருன்றது NERU. நேரு. நேருன்னு அர்த்தம் என்னென்னா நேர்மையான வழி, நேர்மையான பாதையில் போகிறது, நேர்மையாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நேரு. அதாவது ட்ரூத், வாய்மை, உண்மை அப்படின்ற சென்ஸில், அதாவது நேர்மை, வாய்மை அப்படின்ற பேப்பரில், அதாவது உண்மை அப்படின்றத நேரு அப்படின்றது மலையாளத்தில் நேருன்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் நேர்மையாக இருக்கான். நம்ம தமிழ்லேயே நேர்வழி, நேர்மையான வழியில் அந்த ஆள் நேர்மையான ஆள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதான் அந்த சென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இந்த பேரில் ஒரு படம் சமீபத்தில் திரைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று வெற்றி படமாக ஆகி இருக்கிறது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் மோகன்லால். மோகன்லால் கதாநாயகனாக நடிச்ச படம். இந்த மலையாள திரைப்படத்தை இங்கே நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதில் பட உலகத்தை சேர்ந்தவங்க கூட நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. திரைப்பட இயக்குநர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உதவி இயக்குநர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், கேமராமேன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், தயாரிப்பாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இது மாதிரி இருக்கக்கூடிய கதாசிரியர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பட உலக ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிலாம் பல பேர் இதில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கக்கூடிய ஆட்கள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரு திரைப்படம் மலையாளத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, நம்ம தமிழில் இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் நம்ம பண்ண வேண்டாமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளத்திலேயே இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகள்லாம் ஈடுபடணும்ல அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்றக்காக தான் அந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நேருன்ற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜித்து ஜோசப். ஜோசப்னோடனே அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பேர் தான். மோகன்லால் நடித்து திருஷ்யம் படம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஹிட் மூவி, சூப்பர் ஹிட் மூவி இருக்குல்ல. திருஷ்யம் பார்ட் 1, 2 ரெண்டுமே ஜித்து ஜோசப் தான் டைரக்டர். கேரள பட உலகில் ஜித்து ஜோசப்புக்குன்னு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறது. ஜித்து ஜோசப் பேரை சொன்னாலே அவர் ஒரு மாறுபட்ட கதைக்கருவை தான் எடுப்பார். வித்தியாசமான திரைக்கதை இருக்கும். படத்தினுடைய சம்பவங்கள் எல்லாமே ஒரு நாவல்ட்டி இருக்கும், புதுமை இருக்கும். புதுமையான ஒரு கதைக்கருவை மையமாக வைத்து அவர் படத்தை இயக்குவார் அப்படின்றது பட உலகத்தை சார்ந்தவர்களுக்கு கேரளத்தில் தெரியும் அப்படின்றதான் உண்மை. இப்போ திருஷ்யம் படம் அநேகமாக மேக்ஸிமம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஜித்து ஜோசப் மேலே ஒரு அளவற்ற மதிப்பு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இவர் இந்த விஷயத்தையே இந்த படத்தை எப்படி மேட்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஜெகதீஷ்னு மலையாளத்தில் ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அந்த ஜெகதீஷனுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு மகள், டீனேஜ் கேர்ள் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு ஷீ இஸ் பிளைண்டு, கண் பார்வை தெரியாத பொண்ணு. அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கண் பார்வை இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட வயசில் கண் பார்வை போயிடுச்சு. இப்போ படம் ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு பிளைண்டு, கண் பார்வை தெரியாத, பார்வை சக்தி இல்லாத பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பார்வை சக்தி இல்லாத பெண் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் இல்லை. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டாங்க. ஒரு மத்தியானத்துக்கு முன்னாடி அரௌண்ட் 11 o'clock பகல் வேலை அப்படி வச்சுங்க. இந்த பொண்ணு மட்டும் இருக்குது. இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி அவங்க பேங்க்குக்கு அவங்க சந்தோஷமாக பேங்க்கு போகிறேன்ற இதை வச்சுட்டு முத நாளே ஜெகதீஷ் மனைவிட்டையும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு இது மாதிரி நான் பேங்க்கு போகணும், போயிட்டு ஞானம் வந்துடும் அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட டைமில் நான் போயிடுவேன்றதை சொல்லியிருக்காங்க. இது முதல் நாள் நடைபெற்ற சம்பவம். அந்த குறிப்பிட்ட இந்த படத்தினுடைய முதல் காட்சி நடக்கிற டைமில் அந்த பெற்றோர்கள் ஜெகதீஷ் மனைவி வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய லேடியும் இல்லை, அவங்களும் பேங்க்கு போயிட்டாங்க. இந்த கண் பார்வை தெரியாத மகள் மட்டும் வீட்டில் இருக்குது. அந்த கண் பார்வை தெரியாத மகளை யாரோ ஒருவன் வீட்டுக்குள் நுழைந்து அந்த பொண்ணை கற்பழிச்சிடறான். இந்த பொண்ணுக்கு கண் பார்வை தெரியாதனால இது என்ன போராட முடியும், கண் பார்வை கிடையாது, முடிஞ்ச அளவில் போராடி பார்க்கும். அவன் அப்படியே ஒரு வன்முறையை பயன்படுத்தி இந்த பொண்ணை அப்படியே இருக்க அணைத்து அப்படியே விலகி போக விடாத அளவுக்கு அப்படியே தன் கைகளுக்குள் இருக்க வைத்து அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எனிஹவ் இந்த பொண்ணு கெடுக்கப்பட்டுருது, கற்பழிக்கப்பட்டுருது. இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்த உடனே இம்மிடியட்டாக பெற்றோர்கள் வர்றாங்க, அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வர்றாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரியுது. இதெல்லாம் தெரிந்து இம்மிடியட்டாக எப்படி காவல்துறைக்கு சொல்லப்படுது. காவல்துறை புலனாய்வு அப்படின்ற பேரில் இதை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. இந்த வீட்டில் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் விசாரிக்கிறாங்க. அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பொறுத்தளவில் இவ ஒரு இந்த பொண்ணு ஜெகதீஷ் ஒரு வளர்ப்பு தந்தை. ஸ்ட்ரெயிட்டாக ஜெகதீஷ்க்கு பிறந்த பொண்ணு கிடையாது. ஜெகதீஷ்க்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃபு பசங்கள்லாம் இருக்காங்க. அந்த குடும்பத்தை விட்டு அவர் வேலைக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணுனுடைய அம்மா தான் அவருக்கு மனைவி. இவங்க அப்பா இல்லை. படத்தில் அதெல்லாம் காமிக்கல, அந்த விஷயத்துக்கெலாம் போகலை.
இப்போ இந்த ஃபேமிலி அது இவருக்கு ஜெகதீஷுக்கு பிறந்த மக கிடையாது. ஆனால் இப்போ வந்து அப்பான்னு சொல்கிறது இந்த பொண்ணு சொல்கிறது விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே ஜெகதீஷை தான். இது இவங்களோட குடும்ப நிலை. அவர் வந்து சிற்பங்களை கையால் சிற்பங்களை மண்ணை வச்சு சிற்பங்கள் செய்யக்கூடியவர் ஜெகதீஷ். அந்த சிற்பங்களை அவர் செய்கிறதெல்லாம் படத்தில் அதெல்லாம் காமிக்கல. இதில் என்ன முக்கியமான மேட்ரு வச்சுருக்காங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கண் பார்வை தெரியாத பெண் வந்து சிற்பங்களை அந்த அந்த கற்பழிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நடக்கும்போது அப்படியே பொதுவாக அந்த முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே கையை வச்சு தடவி இப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, இது பண்ணி அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த கற்பனையை வைத்து அந்த பொண்ணு ஒரு சிற்பத்தை மண்ணால் வந்து ஒரு சிற்பத்தை செஞ்சு வைக்குது. காவல்துறை வந்து அந்த சிற்பத்தை பார்க்குறாங்க. அந்த சிற்பத்தை பார்த்துட்டு அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய முகத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதன் இளைஞன் யார் அப்படிங்கும்போது ஒருத்தன் ஏர்போர்ட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்றக்காக ஆம்ஸ்டர்டாம் போகலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் விமானத்தில் ஏறப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த பையனை பார்த்து அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த பிறகு அப்போ அந்த பையனை வந்து அப்படியே இந்த பொண்ணை வச்சு சோதனை பண்ணி அது அப்படியே ஏகப்பட்ட பேரை அது அப்படி முகத்தை தடவி கிடவி குற்றவாளிகளெல்லாம் நிற்க வச்சுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் தடவி பார்த்துட்டு அவங்களாம் இல்லைன்னு சொல்லிடுது. இவனை மட்டும் தடவி பார்த்துட்டு இவன் தான் சொல்லிடுது. அவன் எப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய ஒரு வசதி பெற்ற ஒரு கோடீஸ்வரனுடைய மகன், மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு மனிதருடைய மகன் அவன். ஆக்சுவலாக அவன் தான் இதை பண்ணியவன். யோசிச்சுங்க. இது வந்து எப்படின்னா இந்த காவல்துறையினை கண்டுபிடிக்கிறதெல்லாம் 2 செகண்ட் சீன்லேயே வந்துருச்சு. முதல் சீனில் அந்த கற்பழிக்கிற சீனு, அடுத்த சீன்லேயே வந்து காவல்துறை வந்து இவனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு டோட்டல் பிக்சரே எப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் தான். அதாவது கோர்ட் நீதிமன்றத்தில் விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நீதிமன்றத்தில் விசாரணை அப்படின்னு வரும்போது அவனுக்காக அந்த பையனுக்காக வாதாடுறதை வந்து ராஜசேகர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரபல மலையாள நடிகரான சித்திக் அவர் தான் வாதாடுறாரு. அவர் கேரக்டர் எப்படின்னா அந்த தன்னுடைய கிளையண்ட்டுன்றாங்கல்ல, அவருக்காக வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக எப்படிப்பட்ட எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கவர். பணத்தை கொடுத்து கூட விலை பேசி கூட எந்த காரியத்தையும் மூடி மறைச்சி போலியான சான்றிதழ்கள்லாம் உருவாக்கி பொய்யான சான்றுகள்லாம் உருவாக்கி பொய்யான சாட்சிகளை உருவாக்கி அப்படின்லாம் அவருக்கு கைவந்த கலை. அது படத்துலேயே ஆரம்பத்திலே அவர் வந்து இவங்களை வந்து இந்த குடும்பத்தை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பணத்தை வச்சு அதை விலை பேசி இதை அடைக்கிற முடியுமான்ற மாதிரி முயற்சியெல்லாம் செய்வார். இந்த விஷயம்லாம் நடக்கும். அது இவங்க வந்து அந்த பணத்துக்கெல்லாம் விலை போகலை, அந்த பெற்றோர்களும் விலை போகலை, அந்த பொண்ணும் விலை போகலை, கண் பார்வை தெரியாத அந்த இளம் பெண்ணும் விலை போகலை. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை அளிக்கிறதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க பல வக்கீல்களை போய் அணுகி பார்த்து அப்படின்னா அவர் வந்து அந்த வக்கீல்களுக்குன்னு சங்கம் இதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து அந்த சித்திக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் சொன்னால் எந்த வக்கீலும் வந்து இவங்களுக்கு வாதாடுறதுக்கு அப்பியர் ஆக மாட்டான். அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அவர் உண்டாக்கி வச்சுருக்காரு. எந்த வக்கீல்களுமே தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது ஒரு இளம் பெண், சட்டம் பயின்ற ஒரு பெண் வந்து அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் நான் இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இது பண்ணி போச்சு. ஒரு வீட்டுக்கு தேடி போனால் அந்த வீட்டில் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கார் ஒரு மனிதர். அவர் தான் மோகன்லால். அவர் வந்து ஒரு காலத்தில் வக்கீலாக இருந்தவர். பிறகு அவரால் வந்து இந்த சித்திக்கு இருக்காரு, அந்த சித்திக்கிட்டே அவர் உதவியாளராக இருந்து அவர்கிட்ட தான் அந்த வக்கீல் தொழிலையே கற்றுக்கொண்டவர். பிறகு இண்டிவிஜுவலாகவும் அவர் வக்கீல் தொழிலெல்லாம் பார்த்தவர். அப்படி இருக்கும்போது சித்திக்கினுடைய மகளுக்கும் அவருக்கும் அது பிரியாமணி நடிச்சிருக்காங்க. காதல் இப்படிப்பட்ட மேட்டர்லாம் வந்து அது அவருக்கு பிடிக்காமல் போய் இவர் மேலே ஒரு பொய்யான பல குற்றச் செயல்கள் உண்டாகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அவர் அந்த தொழிலே பண்ண விடாத அளவுக்கு அந்த சங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மோகன்லால் வந்து அந்த வக்கீல் தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்கி இந்த வக்கீல் தொழிலிருந்தே அவரை துரத்தி விட்டுறாரு சித்திக். இதெல்லாம் நிகழ்ச்சியாக காமிக்கல, இதெல்லாம் வசனங்களில் கூறப்படுது, அவ்வளோதான். இப்போ அவர் வக்கீல் தொழில் பண்ணலை, டச்சே விட்டு போய் சும்மா இருக்கார். அப்படி தண்ணியை போட்டுட்டு பகல் நேரத்தில் தூங்கிக்கிட்டுன்ற பேட்டர்னில் இந்த பொண்ணு போய் சொல்லி அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், இது நான் இப்போ வந்து வக்கீலாக இருந்து அந்த வாதாடுற தொழிலே விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு அந்த திறமை இருக்குதானே தெரியல, டச்சு விட்டு போச்சு, அதே வேண்டாம்னு நினைக்கிறேன், வேறு எத்தனையோ வக்கீல்கள் இருக்காங்க, யாரையோ போய் பாருங்கள் இருங்கன்ற மாதிரி அவர் ஏதோ சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து கம்பல் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள், அந்த குடும்ப அட்மாஸ்பியர் பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், அந்த பிள்ளையை பாருங்கள், அந்த பொண்ணை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் வீட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறாரு. அந்த அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க, அந்த பொண்ணு கண் பார்வை தெரியாத பொண்ணு வந்து எந்த அளவுக்கு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பார்த்த பிறகு அவர் வந்து இந்த பொண்ணுக்காக வந்து வாதாடுவது, நீதிமன்றத்தில் செயல்படுவது, வக்கீலாக இருந்து தன் கடமையை செய்வதுன்ற முடிவுக்கு மோகன்லால் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு மோகன்லால் இந்த பொண்ணுக்காக அப்பியர் ஆகிறாரு.
சித்திக்கு வந்து அந்த பையனுக்காக அப்பியர் ஆகிறாரு. அது பிறகு டோட்டல் ஃபில்மே வந்து நீதிமன்ற காட்சிகள் தான். 1.25 மணி நேரம் நீதிமன்றத்தில் மட்டும்தான் நடக்குது படமே. அதான் நம்ம தமிழ் திரைப்படத்தை உலகத்தை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் மலையாளத்தில் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நான் இப்போ சொன்னேன்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். 1.25 மணி நேரம் வந்து அது பிறகு படம் வந்து நீதிமன்ற காட்சிகள் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ திரையரங்கில் வந்து உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீதிமன்றத்தில் உட்காந்துருக்கன்ற மாதிரி ஃபீலிங் தான் வருமே, அதாவது திரையரங்கில் உட்காந்துருக்கின்ற ஃபீலிங்கே இருக்காது. நான்லாம் திரையரங்கில் உட்காந்து படத்தை பார்க்கும்போது நம்ம தியேட்டரில் உட்காந்துருக்கின்ற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ கோர்ட்டில் உட்காந்துருக்குறோம், இங்கே ஏதோ ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, 2 வக்கீல்கள் வந்து வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து உட்காந்து பெஞ்சில் உட்காந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஃபீலிங் தான் எனக்குலாம் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் கணிப்பு அந்த திரையரங்கில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட உணர்வில் தான் இருந்திருப்பார்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படியே ஆடாமல் அசையாமல் சில மாதிரி உட்காந்துருந்தாங்க படம் முடிகிறது வரை. எல்லாருமே அந்த கதையில் கதாபாத்திரங்களுடன் இரண்டரை கலந்து ஒன்றி போய் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு சித்திக்கு எப்படிப்பட்ட தகுடுதத்த வேலைகள்லாம் பண்ணுறாரு, அந்த சான்றுகளை அளிப்பதற்கு என்னென்ன பித்தலாட்ட வேலைகள்லாம் பண்ணுறாரு, அவர் நடக்காத விஷயங்களை நடந்ததை போல காட்டுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, சிசிடிவி கேமரா அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பல விஷயங்களை அழிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறாரு, சிசிடிவியில் பதிவாகாத பல விஷயங்களையெல்லாம் உள்ளே நுழைச்சி என்னென்ன பித்தலாட்ட வேலைகளை எல்லாம் செய்கிறாரு அப்படி இப்படின்றதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி மோகன்லால் வந்து திறமையாக செயல்பட்டு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அந்த படத்தில் இறுதியில் வந்து அந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞனுக்கு ஆயுள் தண்டனையை எப்படி வாங்கி தருகிறார் அப்படின்றத படம். யோசித்து பாருங்கள், எக்ஸ்ட்ரானரியான ஃபில்மு. ஒரு ஸ்டேஜில் அந்த சித்திக்கு அந்த மோசமான காரியங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு தப்பு தண்டாக்களில் ஈடுபடாரும்போது அவர் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இனிமேல் அந்த வழக்கை வந்து அவர் நடத்தக்கூடாதுன்னு வரும்போது அவருடைய மகள் வந்து பிரியாமணி, அவங்களும் வக்கீல் தான், அதை வந்து அண்டர்டேக் பண்ணி, அதுவும் கிட்டத்தட்ட அப்பாவினுடைய குணம் அப்படியே தான், அப்பாவினுடைய பாதையிலேயே தான். அதுவும் அந்த பொண்ணும் வந்து தகுதித்த வேலைகள்லாம் எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயார் தான். எந்த போலித்தனமான விஷயங்களையும் கிரியேட் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய பெண் வக்கீல் தான் அது. அப்படியே வந்து அது பிரியாமணி நடத்துகிறாங்க. அவரும் கூட இருக்கார், சித்திக்கும் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் தாண்டி திறமை வாய்ந்த வழக்கறிஞரான மோகன்லால், விஜயமோகன் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், எந்த அளவுக்கு செயல்பட்டு ஒரு நீதியை நிலைநாட்டுகிறார் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிகள் அப்படின்றதான் எக்ஸ்ட்ரானரியான ஃபில்ம். அப்படின்ற நம்ம கதையை சொல்லும்போதே உங்களுக்கே வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணியிருக்கும் இல்லையா. மோகன்லால் வந்து மிக அருமையாக நடித்திருக்கிறார், கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். அந்த இதில் வந்து கோர்ட்டில் வந்து வாதங்கள் நடக்கக்கூடிய காட்சின்னு இருக்குல்ல, சித்திக்கும் நல்லா நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. மோகன்லால் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், அந்த அனுபவ நடிப்பு அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் அதாவது தமிழில் மலையாளத்தில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் நீண்ட உரையாடுகள்லாம் ஆங்கிலத்தில் வருது. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் போது சில நேரத்தில் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய இதெல்லாம் வரும், ஆங்கிலத்துலேருந்து கொட்டேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக வரும்ல. 2 பேருமே சித்திக்கும் சரி மோகன்லாலும் சரி அந்த ஆங்கிலத்தில் உரையாடல்கள் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் 2 பேரும் அருமையாக ஆங்கிலம் பேசி நடித்திருக்கிறார்கள். மோகன்லால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. மோகன்லாலுக்கு வந்து சமீப காலமாக வந்து பல படங்கள் அவர் நடித்த திரைப்படங்கள்லாம் கமர்ஷியலாக வெற்றி பெறவில்லை. அதனால் வந்து பட உலகிலேயே மம்முட்டி நடித்த பல படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மோகன்லாலுடைய படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு அப்படின்போது ஒரு கவலை இருந்தது. மோகன்லாலுக்கு வந்து நீண்ட நாட்களாச்சு ஒரு வெற்றி படம் கிடச்சி அவர் நடித்த பல படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை பட உலகில் இருந்தது, மலையாள பட உலகில். இப்போ அதே மாதிரி மோகன்லாலுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தில் இருந்தாங்க நீண்ட நாட்களாக. அப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வர்த்தக ரீதியான வெற்றி படமாக அமைந்தது. அந்த வர்த்தக ரீதியான சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்றது அமைஞ்சதில் பொதுவாக கேரள பட உலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சந்தோஷம்தான், மோகன்லாலுடைய ரசிகர்களுக்கும் சந்தோஷம்தான். மோகன்லாலுடைய தீவிர ரசிகரான எனக்கும் சந்தோஷம்தான். மோகன்லால் போன்ற ஒரு திறமையான கலைஞர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து மக்களுடைய வரவேற்பை கட்டாயம் பெறணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக ஆசைப்படக்கூடிய கலையுலக ரசிகன் நான். அதனால் எனக்கு அதில் வந்து சந்தோஷம்தான். ஜித்து ஜோசப் வந்து டோட்டலாகவே இந்த படத்தினுடைய கதையை கருவையும் சரி, கதையில் இடம்பெற்றக்கூடிய சம்பவங்களையும் சரி, கதாபாத்திரங்களையும் சரி மிக அருமையாக கையாண்டு ஒரு பாராட்டக்கூடிய அருமையான திரைக்கதையை கொண்ட மாறுபட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி மக்களும் பத்திரிகைகளும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கி மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார்.
அப்படின்னு. மோகன்லால் வந்து எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி அந்த கண் பார்வை தெரியாத அந்த கதாபாத்திரத்தில் அனஸ்வர ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படின்றது அந்த கதாபாத்திரத்து பேர். அந்த அனஸ்வர ராஜன்ற அந்த இளம்பெண் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கு. என்கிட்ட கூட பல பேர் கேட்டாங்க, அது வந்து அந்த அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே கண் பார்வை கிடையாதா சார், அது பிளைண்டான்னு. ஏன்னா அந்த பொண்ணு பிளைண்டாகவே வருது, உண்மையாகவே பிளைண்டாகுது, கண் பார்வை கிடையாதான்னு. அப்போ இதே போதுமே இந்த கதாபாத்திரத்தினுடைய வெற்றிக்கு. நான் சொன்னேன், இல்லைங்க அது கண் பார்வையெல்லாம் தெரியக்கூடிய பொண்ணு தான், அது கதாபாத்திரத்துக்கு கேரக்டருக்காக அப்படி நடிச்சிருக்குன்னு. சரி, நம்பவே முடியல, நாங்கள் உண்மையாகவே அது பிளைண்டுன்னு நினச்சோம் அப்படின்னு. அப்படி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு. அப்போ அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரம் வெற்றி பெற்றுச்சு, அந்த பொண்ணு திறமையாக நடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கட்டாயம் இதுவரை அந்த நேரு திரைப்படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தில் எந்த அளவிற்கு ஒரு அருமையான வரவேற்கக்கூடிய நல்ல மாறுபட்ட திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார்கள். மோகன்லால் எந்த அளவிற்கு அதில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வியக்கக்கூடிய அளவிற்கு முத்திரையை பதித்திருக்கிறார் அப்படின்றத நீங்களே உணரலாம்.